அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TechLancer யூடியூப் சேனல். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா Pixel 4 மற்றும் Pixel 4 XL யூஎஸ்ஏல வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இரண்டு டிவைஸுமே இந்தியாவில் வந்து லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சோன்னே முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிக்சல் டிவைசஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த டிவைஸாக வந்து இவ்வளோ நாள் வந்து பார்க்கப்பட்டது. காரணம் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய கேமரா மற்றும் அதனுடைய உள்ளே வரக்கூடிய அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ கூகுள் கிட்டேருந்து ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். அதே போல் ரொம்பவே முக்கியமான விஷயம் கேமரா அப்படின்ற சொல்லலாம். இவனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் கேமரா வச்சு அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கேமரா ஷாட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா Pixel 4 மற்றும் Pixel 4 XLக்கு எல்லாருமே ஆவலாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க லான்ச்சுக்கு. ஸோ நேற்று வந்து யூஎஸ்ல வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தது மற்றும் இது எதுக்கு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ Pixel 4க்கும் Pixel 4 XLக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் வந்து கிடையாது. என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத குயிக்காக வந்து பார்த்துட்டு அதுக்குண்டான ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ Pixel 4 மற்றும் 4 XL வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் 855 கொடுத்துருக்காங்க. 5+ கொடுக்கல, 855 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இதில் இரண்டுமே பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ அடுத்து வந்து பார்க்க வகையில் பார்த்தீங்கன்னா கேமரா முதல் முறையில் பிக்சல் டிவைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ரியர் கேமரா வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். ஸோ பிரைமரி சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கொண்ட ஒரு பிரைமரி சென்சாரும், செகண்டரி சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.2 மெகா பிக்சல் கொண்ட ஒரு கேமராவும் வந்து ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் கேமரா வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K சப்போர்ட் 30 FPS வந்து ரியர் கேமராவில் வந்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1080p வீடியோஸ் வந்து உங்களுக்கு 120 FPS வரையும் இருக்குது அப்படின்ற மாதிரி ரியர் கேமரா சொல்லியிருந்தாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p வீடியோஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ வந்து Pixel 4க்கும் Pixel 4 XLக்கும் உண்ட வித்தியாசங்கள் வந்து சொல்லலாம். அதே போல் இந்த இரண்டு டிவைஸ்லையுமே முக்கியமாக இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இதில் வந்து அவங்க இன்க்ளூடே பண்ணல. அதுக்குண்டான பிரச்சனைகளை வந்து நான் லேட்டருக்கு வந்து வரேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வந்து Pixel 4ல் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Pixel 4ல் வெறும் 2800 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் ட்விட்டரில் வந்து போட்டிருந்தேன். அது ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமாக வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஃபாரினர்ஸ் வந்து அது ட்வீட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இப்படி வந்து இருக்காது, இல்லை இது வந்து பத்தும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய ஒரு போர் சண்டையாக வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் ட்விட்டரில் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே போல் எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Pixel 4 XLல 3700 mAh பேட்டரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன் நான் Pixel 4க்கு வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாக்ஷிப்பான டிவைசஸில் வந்து வெறும் 2800 mAh பேட்டரி எந்த அளவுக்கு போதுமானது அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. எனிவேஸ் அவங்க பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. பட் அப்படியே இருந்தாலும் நான் இந்த 2800 mAh நான் பேட்டரி எத்தனை தடவை நான் வந்து சார்ஜ் பண்ணுறது அப்படின்றத அது வந்து என்னால் யோசிச்சு பார்க்க முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2800 mAh பத்துமா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் USB Type-C வந்து உங்களுக்கு சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. Pixel 4ஓட விலை வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய மதிப்பு படி 57000 ரூபாய் வந்து வருது. அதே மாதிரி Pixel 4 XL வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64000 ரூபாய் கிட்ட வந்து வருது அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் ரேட்டு கன்வெர்ட் பண்ணால். பட் இந்த இரண்டுமே வந்து வரல. ஏன் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு டெக்னாலஜி தான் இதை வந்து இந்தியாவுக்கு வந்து லான்ச் ஆகாமல் வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த Pixel 4 XL மற்றும் Pixel 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஷன் கெஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம கையை யூஸ் பண்ணி இதில் இருக்க நிறைய விஷயங்களை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாரம் ஆஃப் பண்ணுறது, கால் அட்டன் பண்ணுறது, நம்ம ஃபேஸ் ரெகக்னிஷன், அதாவது நம்ம ஃபேஸ் அன்லாக் பண்ணுறது, இது எல்லாமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடார் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ இந்த ரேடாரோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 60 GHz அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 60 GHz வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் அவங்க ப்ராப்பரான பெர்மிஷன் வந்து வாங்கலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கடியில் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சோலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடியில் தான் இந்த ரேடார் டெக்னாலஜி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அஃபிஷியலாக இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட அவங்க அப்ரூவல் வாங்கலை, அது இன்னும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணலை அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த டிவைசஸை வந்து இந்தியாவில் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த Pixel 4 மற்றும் Pixel 4 XL இந்தியாவில் வந்து லான்ச் ஆகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல டெக்னாலஜி
டெக்னாலஜி, பட் இதுக்குண்டான செக்யூரிட்டி ரீசன்ஸ் மேபி இருந்திருக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்தியாவில் வந்து இதை வந்து லான்ச் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே டெக்னாலஜி வந்து அப்புறம் எப்படி ப்ரோ யூஎஸில் வந்து ஓகே வந்து சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து ரீசெண்டாக தான் அவங்க வந்து யூஎஸ்ஏ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது போன வருடம் தான் இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஎஸ்லேயே வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அதே போல் மற்ற கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே இதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க, எக்ஸப்ட் ஜப்பானும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜப்பான் வந்து அது இன்னும் கொஞ்சம் நாள் வந்து அதை அப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் இன்னும் அதை ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்காத காரணத்தில் இந்த 2 டிவைசஸுமே இந்தியாவில் வந்து லான்ச் ஆகாது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் பிக்சல் டிவைசஸ் பிக்சல் 4 மற்றும் 4XL இந்தியாவில் வந்து லான்ச் ஆகலை அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேபி ஃபியூச்சரில் பிக்சல் 4a மற்றும் 4a XL வந்து லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை பற்றி எந்த தகவலும் வந்து வரல. கூகுள் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ப்ராடக்ட்ஸே நாங்கள் எப்படி இருந்தாலும் செல் பண்ணோம் அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கோம், அதில் எங்களோட கான்சன்ட்ரேஷன்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 29,000க்கு வந்து பிக்சல் 3a அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கேமரா வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கூகுள் டிவைஸ் வாங்கணும் அப்படின்னா பிக்சல் 3a மற்றும் பிக்சல் 3a XL கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பிக்சல் 4a மற்றும் 4a XL வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணம் வந்து உங்களுக்கு எப்படி படுது, இது வந்து ஓகேவா அப்படின்ற எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.